ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லோரும் பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் அப்படியே வானத்தை பார்த்து அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து பாண்டியனுமே வந்து வீட்டுக்கு போகிறாரு. என்னடா பாண்டி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து கலாய்க்கிறாரு. அவன் எங்கே போய் வந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அடுத்து வந்து ஒரு ஆள் வீட்டுக்கு வராங்க. அவங்கள வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க எல்லாருமே. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நடேசன் இவங்க எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் இவங்க நான் பலகாரம் செய்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண ஆளுண்ணே, அதான் நமக்கு பலகாரம்லாம் செய்ய தெரியாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்த இல்லைண்ணே, அதுக்காக தான் இவங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சூப்பர்டா, இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா சரிண்ணே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பலகாரம் செய்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பல்லவன் பாண்டி இவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வெள்ளெல்லாம் வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. அரிசி மாவை ரெடி பண்ண சொல்லியிருந்தேனே தம்பி, ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழர் இருந்துக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சோழர் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, எப்படா ஏற்பாடு பண்ண அப்படின்னு சேரன் கேட்டுட்ருக்காரு. ஆனால் அவங்கள ஏற்பாடு பண்ண போவே நான் அவங்க சொன்ன என்ன விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தம்பி அதை கொண்டு வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாவு கொண்டதுக்கப்புறமா வெள்ளத்தை கரைச்சி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா கேஸ் அடுப்பில் வச்சு அதை வந்து ரெடி பண்ணி பலகாரம் பயங்கரமாக சுட ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாருண்ணா எப்படி வருது, பூரி மாதிரி புசு புசுன்னு வந்துட்டுருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே அதாவது கடையில் ரெடிமேட் அரிசி மாவு தான் வாங்கிட்டு வந்து செய்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்போ தான் எங்கே பட்டாசு இவ்வளோ நேரம் வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ யாரையுமே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூமில் இருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா இங்கே எல்லாருமே பயங்கரமாக பலகாரம் செஞ்சுட்ருக்கிறத பார்த்த உடனே பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது நிலாவுக்கு. அங்கே போயிட்டு எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும் பலகாரம்லாம் செய்வோம் அதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. ஆனால் நிலாவுக்கு நல்லாவே புரியுது, நாம் சொன்னதுனால தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு நல்லாவே புரியுது. நம்மளோட ஆசை என்னன்னு கேட்டுட்டு இருந்தாரு. நம்ம வீட்டில் இப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதை வச்சு சோழன் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவங்களா செய்யலை, எப்பயுமே அவங்க இப்படி செய்ய மாட்டாங்கன்னு நல்லாவே புரியுது. இதெல்லாமே நமக்காக தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நிலாவுக்கு புரிஞ்சிடுது. அப்படியானே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நிலா. சோழனை பார்த்து அவ்வளோ ரசிக்கிறாங்க நிலாவுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேட்டுட்ருக்காரு சேரனுமே இருந்துக்கிட்டு. ஆனால் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா நிலா, சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லப்பா, சரி நான் சாமிக்கு தனியாக எடுத்து வச்சிடுறேன், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சுட சுட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சேரன் வந்துட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சாமிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்றாரு. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூக்கமாக வருது எல்லாருக்குமே. சரிங்க நீங்கள் தூங்குறதா தான் போய் தூங்குங்க, இது செய்ய இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லியிருக்கவும், எங்கள் வீட்டில் கூட இப்படி தாங்க நடக்கும், ஆனால் அப்போ கூட நான் தூங்காமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருப்பேன், பரவாயில்லங்க நீங்கள் எல்லோரும் தூங்காமல் இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலாவுமே முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பலகாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது நிலாவுக்கு ஃபோன் வருது. நிலா வந்துட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இருங்க ஃபோன் வருது, நான் யாருன்னு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழனுக்கு இருந்துக்கிட்டு ஒரு வேளை அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவனாக இருந்தால் இந்த நேரத்தில் நிலாவுக்கு அவன் எதுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம், அதாவது ராகவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் பொசிஷன்ஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நாம் பின்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் போகிறாங்க. ஸோ வந்துட்டு அது வந்துட்டு மதி, ஸோ அந்த சைட்லேருந்து நிலாவுடைய அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது நிலாவுக்கு வந்துட்டு
தீபாவளி விசேஷ் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது நிலாவுமே இருந்துக்கிட்டு அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்கவும், எப்படி இருக்க நிலா, ஹாப்பி தீபாவளி நிலா அப்படின்னு சொல்லவும், சரி ஹாப்பி தீபாவளி அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் நிலா உனக்கு தெரியாதான், எப்பயும் போல் நம்ம வீட்டில் பலகாரம் தான் செஞ்சிட்ருக்கோம். பலகாரம் செஞ்சிட்ருக்கும்போது நீ என்னெல்லாம் குறும்புத்தனம் பண்ணுவ, ஆனால் இந்த வருஷம் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நாங்களுமே பலகாரம் தான் செஞ்சிட்ருக்கோம் நீ, இங்கேயும் நான் ஹாப்பியாக தான் இருக்கா நீ, என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. சோழன் எனக்காக பலகாரம் செய்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே பயங்கரமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா நீ, ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே சொல்லிகிட்ருக்காங்க மதி கிட்ட. அப்படியா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. நிலாவுக்கு அவங்களோட வீட்டு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேட்குறாங்க. ஓ அப்போது இவங்க அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன், நாம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு அங்கேருந்து வந்துடுறாங்க. இதை நிலாவுமே நோட் பண்ணுறாங்க. சோழன் வந்து நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்னு பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிலாவுமே அவங்க அண்ணிக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நிலா, நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு வரதா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்ன உடனே நிலாவுக்கு ஷாக் ஆகுது. என்ன நீ சொல்கிறீங்க, இங்கேயா, எதுக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு, தெரியல நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, சரி சரி உன் அண்ணன் வராரு, நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன திடீர்னு அண்ணி நாளைக்கு ஊருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியவேலையே அப்படின்னு நிலா பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த நிலாவுமே இருந்துக்கிட்டு சோழன்கிட்ட, ஏங்க நீங்கள் நான் பேசுகிறதையும் ஒட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நானா இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லாதீங்க நான் உங்களை நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைங்க யார் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி எப்போ பார்த்தாலும் என்ன மொக்கையாகவே பல்ப் வாங்கிக்கிட்டே வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன்னாக வந்து நிலாவும் பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து அந்த யோசனையிலே இருக்காங்க. பலகாரம் சுட்டுட்டு இருக்கும்போது, என்ன பண்ணிடலாம், என்ன ஆச்சு முகமே ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏன்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு நிலா அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மூடை ஏன் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கும்போது நிலாவுக்கு அப்படியே தூக்கமாக தள்ளுது. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட செஞ்சும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் போய் படுக்க சொல்கிறாரு நிலாவை. சரிண்ணே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, பட்டாசுலாம் வெடி சொல்ல நான் போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாமே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகி பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கா தூக்கம் வருது. அப்புறம் பல்லவனுக்கு வருது, பாண்டியனுக்கு வருது, சோழன், அப்புறமா வந்துட்டு சேரன் மட்டும்தான் விடிய விடிய உட்காந்துக்கிட்டு பலகாரம் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது செஞ்சு முடிச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிடுறாங்க. சேரன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு க்ளீனாக வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அவரே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. குளித்து முடிச்சுட்டு காலையில் மட்டன், சிக்கன் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து சமைச்சு ரெடியாக வச்சிட்ருக்காரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் காஃபி, டீ எல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்ன எல்லாமே காலையிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்குது, பார்க்கவே வீடு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கவும், ஆமாப்பா பலகாரம் சுட்ட கையோடையே அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்போ எப்போ பலகாரம் சுட்டு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டுட்டு இருக்கவும், அது விடிய கால 2 மணி 3 மணிக்கு கிட்ட ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னென்ன அவ்வளோ நேரம் செஞ்சிட்ருக்கீங்களா, என்னால் 1 மணிக்கு அதாவது 12 12:30க்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியலண்ணே, இல்லைன்னா நானும் உங்கள் கூட இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. விடுப்பா பரவாயில்ல, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வழக்கம் போல் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்களை எப்படி எழுப்புறது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்து தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அலறி அடித்து உட்காடுறாரு. சாரிங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருங்களாம் அப்படியே அவங்களோட பெட்ஷீட் தலைகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. நிலா இவங்களுக்கெல்லாம் நீ தான்ப்பா சரியாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்கவும், காலையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே, மொத்த ஃபேமிலியுமே. அதுக்கப்புறமா நிலா அவங்களுடைய ஃபேமிலி வராங்கன்றதை மறந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா
என்னென்ன இன்றைக்கி சமையல் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்படி கேட்டுட்ருக்கிறதுக்குள்ளேயே சேரன் வந்துட்டு, இன்றைக்கி நான் எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டேன்ப்பா, எதுவுமே இதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், எல்லோரும் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அண்ணன், என்னென்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்ருக்கீங்க, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்கவும், அதுவாப்பா கொஞ்சம் மட்டன் கிரேவி, அப்புறம் மட்டனு, அதாவது மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, மீன் ஃப்ரை எல்லாமே பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேருன்னு சொல்லிட்டுருக்காரு. இது கேட்ட நிலாமே, இவ்வளோ காலையிலே இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிங்களான்னு விடிய எங்களை யாராச்சும் ஹெல்ப் இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஹெல்ப்புக்கு வந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டுருக்காங்க. இதில் என்னப்பா இருக்குது, தீபாவளி எத்துமா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்ல, அதுக்கப்புறமா உங்களுக்கு அது உங்கள் எல்லாருக்கும் போடுறதுக்காக புது ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்குல்லப்பா, அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை எல்லோரும் குளிச்சுட்டு அதை போட்டுட்டு வாங்க, நம்ம சாமி கும்பிட்டு முடித்த உடனே பூஜை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டுருக்காரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு பயங்கரமாக வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அதுமாதிரி ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்றதுக்காக செல்ஃபி எடுத்துகிட்ருக்காரு பல்லவன். நிலா கூட எடுத்துகிட்ருக்காங்க. பாண்டியன், பல்லவன், சோழன் இவங்க 3 பேரும் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு நிலாவுமே எடுத்துக்கிறாங்க. அண்ணா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூட சேர்ந்து எல்லாருமே பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறமா அவங்க பாட்டுக்கு ஃபோனே நோண்டிட்டுருக்காங்க. என்ன இது எல்லோரும் இப்படி ஃபோனே நோண்டிட்டு இருந்தால் எப்படி, சாமி கும்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுக்கப்புறமா இங்கே கரெக்டாக வந்து விளக்கேற்றி வந்து சேரன் வந்து சாமி கும்பிட்றாரு. நிலாவுமே வந்து ஊதுபத்தியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம நெடிசன் கூட வராரு. அப்போ தான் வந்துட்டு எல்லாம் குளிச்சிட்டிங்களா, டே எனக்கு புது ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்டுட்ருக்கமோ, உங்களுக்கெல்லாம் யார் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஏங்க அங்கிளுக்கு புது ட்ரெஸ் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏப்பா அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்ப்பா, அப்பா உங்களுக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டேன், உள்ள பீரோவில் இருக்குது, நீங்கள் போய் குளிச்சுட்டு அதை போட்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு தெரியாது எப்போ நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் வாங்கிட்டேன்டா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி சாமி கும்பிட்டு முடிச்சது எல்லோரும் அடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா இவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம்ண்ணா அப்படின்னு. சரிடா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சேரனுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம மதி தேன் அவங்களுடைய வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி நிலாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இறங்கி நின்ன உடனே இவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. இப்போது இங்கே என்னம்மா வந்திருக்கோம் உள்ளே வான்னு கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மணியகர் சொல்லவும், நிலாவுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நிலாவுக்கு அவ்வளோ ஏக்கமாக இருக்குது. அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும் கொஞ்சம் அப்படின்றதுக்காக. ஆனால் அவங்க பண்ண வேலை அந்த மாதிரி அப்படின்னு நிலா கொஞ்சம் கோவத்தோடு இருக்கவும், நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம சோழனே இருந்துக்கிட்டு, ஏங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சோழன் சொன்ன உடனே நிலாவுக்கு ஒருவேளை இதுவும் இவரோட ஏற்பாடாக இருக்குமா, நம்மளுடைய ஆசை என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. வீட்டில் பலகாரம் செய்வோம், அவங்கள மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒருவேளை இவர் தான் வந்துட்டு அப்பா அம்மாவை இங்கே வர சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினச்சிக்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க சோழன், அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா தயங்கி நின்றுருக்கவும், எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பேசுங்க, எதுக்கு பழையசெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாரு. ஆனால் நீ சொல்லுண்ணா, நீ சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சேரின்கிட்ட சொல்கிறாரு. சேரினுமே இருந்துக்கிட்டு அப்பா அம்மாவை உள்ள கூப்பிடுப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா ஓடி போய் அந்த குட்டி பாப்பா தான் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க அவங்க 2 பேருமே. ஹே குட்டி வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த அப்பா அம்மா முதல்ல உனக்கு கண்ணு தெரியலையாடி அப்படின்னு சொல்லவும், அப்படி கேட்ட அந்த ஒரு வார்த்தையிலே நிலா அப்படியே அவங்களுடைய அம்மாவை கட்டிப்பிடிச்சி பயங்கரமாக அழுதுடுறாங்க. அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து இவங்களோட ஃபேமிலி எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன், பல்லவன், சேரன், நடேசன் கூட கொஞ்சம் கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. எல்லாம் நடந்ததுக்கப்புறமும் எப்படி போயிட்டு அவங்கக்கிட்ட இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோடு உட்காந்துட்ருக்காரு நடேசனுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஜாலியாக கட்டிப்பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாசமாக வந்து எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வாங்கம்மா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்கவும், அப்புறம் வீட்டை நினச்சி நிலா வீட்டு வாசப்படி கிட்ட போன உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த வீட்டில் அவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நீங்கள்
எதுக்குமா இங்கே வந்திருக்கீங்க? என்னை பார்க்கணுன்னு தானே வந்தீங்க. அப்படியே நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறீங்களாம்மா அப்படின்னு சொல்லவும், என்னடி இன்னும் வீட்டுக்குள்ளே கூட காலடி எடுத்து வைக்கல, உள்ள வான்னு சொல்லிட்டு இப்போது உடனே கிளம்பி போறியான்னு கேட்குற. என்னடி உனக்கு ஆச்சு? இந்த அம்மா அப்பா உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா இந்த வீட்டில் அண்ணியாலேயே 5 நிமிஷம் கூட நிற்க முடியல. இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அதனால தாம்மா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே, இருக்கட்டும்மா நீ வந்து இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்க இவ்வளோ நாளாக, எங்களால் ஒரு நாள் இந்த வீட்டில் இருக்க முடியாதா? ஏன் நீ அப்படி சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நீயே இருக்கும்போது எங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிம்மா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நிலா அப்படி கேட்ட உடனே சேரன், பல்லவன், சோழன் இவங்களுடைய முகமெல்லாம் வாடிச்சு. இவங்க வீட்டு சைடில் நிலா வீட்டு சைடில் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிட்டு உள்ளே எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே வாங்கி குடிச்சதுக்கப்புறமா, ஆமாம் இதெல்லாம் என்னம்மா பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. என்ன நிலா இது கேள்வி? நம்ம வீட்டு பலகாரம் தான், உனக்கு கொண்டு வரலன்னா எப்படி நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேனும் அதே சொல்லிட்டு இருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நிலா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே எங்கள் வீட்டிலே எல்லாரும் பலகாரம் செஞ்சுருக்கோம்மா, நீ வேற எதுக்குமா அப்படின்னு. இது உனக்கு வெறும் பலகாரம் மட்டும் இல்லை நிலா, என்ன உனக்கு மறந்து போச்சா? இது மாப்பிள்ளைக்கும் உனக்கும் தலை தீபாவளி இல்லையா, அதுக்காக தான் ஸ்வீட்டோட சீர்வரிசையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே நிலா இருந்துக்கிட்டு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ வந்து என்னதான் விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை நடந்திருந்தாலும், நிலா சந்தோஷத்துக்காக எல்லாருமே வந்துட்டு அமைதியாக இருக்கணும், அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு நிலா சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஸோ அவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நிலா அவங்களுடைய ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்க ஆசைப்பட்டதை நடக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைம்மா, அதுவே முறையாக கல்யாணம் நடந்திருந்தா உனக்கு நாங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கணும், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு, இந்த சீர்வரிசை கூட பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு. இருக்கட்டுமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, தேனு அது எல்லாத்தையும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு, சீர்வரிசை, பலகாரம் எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டு தான் கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே கேட்குறாங்க. அவர் வந்து சேரன் கொண்டு வந்து கொடுத்த உடனே அதில் வச்சு தேன் வந்து கொடுக்குறாங்க. நிலா நீயும் அப்படியே சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நடந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணமாக நினச்சிட்டு இருக்காங்க அம்மா அப்பா. நடந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே அமைதியாக இருக்காங்க. அதாவது ஏற்கனவே டிவோர்ஸ் விஷயத்தை பற்றி கூட தெரிஞ்சு பேசுனாங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இவங்க வந்துட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நடந்துட்டு நம்ம பொண்ணு முக்கியம் அப்படின்றதுக்காக வந்து நின்று இருக்காங்க இங்கே மொத்த ஃபேமிலியுமே. அதுக்கப்புறமா சோழன் வாங்க நம்ம அம்மாவை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே இருந்துக்கிட்டு சோழனை கூப்பிடுறாங்க. சோழனுமே வராங்க. அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கிறாங்க. புது ட்ரெஸ்ஸு இதை போய் நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு. இருக்கட்டும்மா பரவாயில்ல, இது எல்லாமே இப்போதாம்மா நாங்கள் புது ட்ரெஸ்ஸு எங்களுக்காக சேரனை எடுத்து கொடுத்தாரு, இப்போ தான் நாங்கள் குளிச்சுட்டு மாற்றிட்டு சாமி கும்பிட்டோம், நாங்கள் இருக்கட்டும்மா நைட்டுக்காக கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்பா அம்மா ஆசைப்பட்றாங்கல்ல, அவங்களுக்காகவாச்சு கட்டி தானங்க ஆகணும், அவங்க கண்ணிலையாச்சும் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்னு சொல்கிறாரு. சேரனுமே இருந்துக்கிட்டு, நிலா அதான் அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, போய் மாற்றிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் போய் உள்ளே போய் புது ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வராங்க. அவங்கள பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே மனோகர், தாஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா, அண்ணி எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அத்தை அவங்களுக்கு புது ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு குட்டி பாப்பா கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா இப்படியே நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொன்ன உடனே நிலாவுமே இருந்துக்கிட்டு சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோஸ் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம சோழனுமே இருந்துக்கிட்டு. நீங்களும் வாங்க, நீங்கள் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறீங்க, வாங்க சோழன் அப்படின்னு நிலா கூப்பிடுறாங்க. நான் எப்படிங்க, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. இருக்கட்டும் வாங்க தப்பி, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் தேனும் சொல்லவும் சோழனுக்கே இது ஷாக்காக இருக்குது. என்னடா இது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து இவ்வளோ பாசத்தை பொழியிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது சோழன் ஏற்பாடு பண்ணது கிடையாது, அதனால தான் அவங்க இப்படி பேசுகிறதெல்லாம் வச்சு சோழனுக்கு அவ்வளோ பயங்கரமாக வந்து சந்தேகமாகவே இருக்குது.
வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சோழன் கூடயும் சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஆமாம்மா, சேரன் சூப்பராக சமைப்பார், எங்கள் வீட்டில் அவர் தான் தினமுமே சமைப்பார், சூப்பராக சமைச்சிருக்காரு, இன்றைக்கி கூட வாங்கம்மா எல்லாரும் சாப்பிட்லாம், உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே சாப்பிட்றதுல சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இருக்கட்டும்மா பரவாயில்ல, அதுக்கு என்ன, எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சொல்லவும், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா, நீ உனக்கே ஓகேன்றப்போ எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்றாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இது அடுத்து வந்து நம்ம சேரன் வந்து மனசுக்குள்ளே ஸோ எப்படியோ நிலாவும் சோழனும் ஒன்று சேர்ந்துருவாங்க நம்பிக்கை வந்துடுச்சு. அடுத்து நமக்கு ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம பாண்டியன் வந்துட்டு வானத்தையே கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சிக்கிட்டே நம்ம சேரன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, நம்ம சேரன் வந்துட்டு புரோக்கர் கிட்ட டிவோர்ஸ் ஆன பொண்ணையே எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புரோக்கரை பொண்ணு பார்க்க சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த சம்மதத்தையே பேசி முடிக்க சொல்லி, ஸோ அந்த விஷயம் வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய வந்தால் ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, சேரன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்களா, சேரன் வந்து அவங்க எல்லாரையும் சம்மதிக்க வைப்பாங்களா, இல்லை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு சோழன் பல்லவன் எல்லாரும் சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.